நண்பர்களே, இன்றைக்கு வந்துக்கூடிய காந்தாரா 2 இதோடைய படத்தில் கதாநாயகன் ரிஷப் ஷெட்டி, அடுத்தது ருக்மணி வசந்தி, அடுத்தது குல்ஷன் தெய்வான்ஸ் ஜெயராம். இவங்க தான் மெயின் ஆர்டிஸ்ட்டு. இவங்கள வச்சு ஒரு 125 கோடி பட்ஜெட்டில், ஆனால் படம் பிரமாதமாக இருக்குது. மேக்கிங்கில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அதுபோக ஆக்டிங்லாம் பிச்சு உதவி இருக்கார் நம்ம ரிஷப் ஷெட்டி. அருமையான ஒரு டேக்கிங்ஸு. குறை சொல்லக்கூடிய இடங்கள் இருக்குது, ஆனால் படம் ஓடும். படத்தோடைய விலை 38 கோடிக்கு விற்றதாக சொல்கிறாங்க. 38 கோடி தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக கலெக்ஷன் பண்ணுமா என்னன்னு தெரில. ஓஹோன்னு ஓடின லக்கி பாஸ்கர் மொத்த கலெக்ஷனே 40 கோடி. அந்தளவுக்கு தொடுறதுக்கு வாய்ப்பில்லை. வாங்கினவங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் மிச்சம் மீதாரி வைக்கும், பேலன்ஸ் இருக்கும். பேலன்ஸ்னால் கடன் ஆகி நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு படம். படத்தோட கதை என்னென்னா, இந்த காந்தாராங்கிற ஒரு காடு, அந்த இடத்துல ஏற்கனவே பார்வதி அம்மா அங்கே தன்னுடைய குழந்தையை பெற்றதாக ஒரு சின்ன வரலாறு இருக்குது. அந்த இடத்த இவர் பார்க்குறதுக்காக வழக்கம் போல் அந்த பார்ட் 1 ராஜா ஊர் வரும்போது அங்கே ஒரு அமைதி கிடச்சோன்னே அந்த அமைதியின் சிலையை எடுத்துகிட்டு போய் தன் ஊரில் வச்சு வணங்குவார் இல்லையா? அதே மாதிரி இவரும் அந்த இடத்துல ஒரு ராஜா தன் பேத்தியோடு வருவார், பேரனோட அந்த அமைதிக்காக வர்றாரா இல்லையாங்கிறதில்ல, அவர் ஒரு குரோத மனப்பான்மையோடு வருவார். அந்த இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் அழிச்சிட்டு அந்த பார்வதி கால்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளணுங்கிற கொள்கையோடு வரும்போது அவர் அடிக்கப்பட்டு செத்து விடுவார். அடிக்கப்பட்டுன்னா என்ன, இது சூப்பர் நேச்சுரல் போவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையில் அவர் செத்து போயிடுறாரு. படை பட்டாளங்கள்லாம் காலி ஆகிடுது. அப்படியே காலப்போக்கில் மறுபடியும் கிராமம் கொஞ்சம் நாள் கழித்து உருவாகி ரிஷப் ஷெட்டி அந்த ஊரில் இருக்கார். இவங்களுடைய பொருள்கள்லாம் விளைய வச்ச பொருள்கள்லாம் எடுத்து ஒரு ஐதீக அடிப்படையில் ஒரு பங்கை இவங்க உணவுக்காக வச்சு, ஒரு பங்கை கடவுளுக்கு படைச்சிட்டு, இன்னொரு பங்கை பொதுவான ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லி அந்த சக்தி எல்லையில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க. அதை இந்த நாகரிகம் படைத்த ராஜாவின் ஊர் எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் கதை. இந்த ரிஷப் ஷெட்டி தலைமையில் ஒரு டீம் பார்க்கும். இந்த கிராமத்துலேருந்து இந்த ராஜா ஊரை போய் பார்ப்போம். இவர் கிராமம் இல்லை, இந்த காட்டுக்குள்ளேருந்து, ரிஷப் ஷெட்டி இருக்க காட்டுக்குள்ளேருந்து ராஜா இருக்கிற ஊரில் பார்ப்போம். அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு, மேம்பட்டுருக்காங்களான்னு பார்ப்போன்ட்டு போவாங்க. ஆனால் ஒரு சிறந்த முதிர்ச்சியான கல்வியறிவு படைத்தவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு காட்டுக்குள்ளே வாழ்ந்தவர் பேசுகிறாருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி ஒரு படம். ரெண்டாவது, இந்த படத்தில் குலதெய்வங்கிறதுக்கும் ராஜாக்களோட தொடர்பு வைத்த ஆரியர்களுடைய, அதாவது பிராமணர்கள் புரோகிதம் பண்ணக்கூடிய சிவனும் பார்வதி இவர்களெல்லாம் கனெக்ஷன் பண்ணுற வேலையை அந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒரு கதை அரச புரசலாக இதில் காட்டப்பட்டிருக்கு. இவர் குலதெய்வம் கும்பிட்றாங்க. குலதெய்வத்துக்கும் நம்ம சமஸ்கிருத மொழி பாடல்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டுக்கும் சிவனுக்கும் இது கனெக்ஷன் கிடையாது. குலதெய்வம்னா நம்ம சிவனை வணங்குறவங்க ஆடு பலியெல்லாம் பலியிட்டு வணங்குறது கிடையாது. ஒரே ஒரு இடத்துல ஒரு அந்தனர் ஒரு, அதாவது அந்தனர்னால் தாழ்த்தப்பட்ட ஜாதி, சிவன் காட்டில் வரும்போது அவர் மேலே இருந்த பக்தியில் நான்வெஜ் ஒன்று செஞ்சு கண்ணே தெரியாமல் இருக்கும் அவருக்குங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கும். அதில் வாயில் மென்று சிவனுக்கு கொடுத்து, இது ருசியாக இருக்கான்னு பார்க்குறக்காக வாயில் மென்று வரோம். அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படி மென்னப்பட்ட அந்த நான்வெஜ்ஜை அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் சாப்பிட்ருக்காரு. இப்படி தான் சிவனுக்கிட்ட ஒரு நான்வெஜ் வரலாறு இருக்குது. இந்த சிவன் பார்வதியெல்லாம் புரோகிதர்கள், பழைய ஆரியர்களுடைய வம்சமும் இந்தியாவில் வழிபாடு பண்ணி கொண்டிருந்த குலதெய்வ வழிபாட்டையும் கலக்கக்கூடிய ஒரு கதை அந்த காலகட்டத்தில் உள்ளது.
இது தெரிஞ்சே தெரியாமலோ இவரே இடையில ரிஷப் செட்டியே அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் தொட்டால் தீட்டாச்சே, நாங்கள் எதையாவது ஒன்று கை வச்சோம்னா அதனுடைய தலையவோ அல்லது அதையோ எரிச்சிடுறீங்க, கொலை பண்ணிடுறீங்களே அப்படிம்பார். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த படம் போகுது. படத்தோட கதையை சொல்கிறேன். இந்த காட்டிலேருந்து இங்கே வந்து இவங்க ஒரு காணப்படாத தேவனுக்குன்னு வெளியே வைக்கிறாங்கல்ல கொஞ்சம் உணவுகள்லாம், அந்த உணவை அந்த 3 விளைச்சலில் ஒரு விளைச்சல் எடுத்து மிளகு, லவங்கப்பட்டை, கஞ்சா இதெல்லாம் எடுத்துன்னு போய் ஃபாரின்காரன்ட்ட விற்றுறாங்க. அந்த ஃபாரின்காரன்ட்ட விற்கிற வேலையை பார்க்குற போது இதை வந்து கண்டுபிடிச்சோன்னே அப்புறம் நேரடியாக ராஜா கூட போய் பார்த்து பேசும்போது, ராஜா ஒரு மொடா குடிகாரனாக அங்கே இருந்து ஆக ஓகோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த வாழ்கிற ராஜாவுக்கு ஒரு குரோதமான சிந்தனை. அங்கேருந்து எழும்புகிற அந்த ராஜ்யத்தில் எழும்புகிற எல்லாருமே இந்த காட்டுக்குள்ளே வந்து வாழணும், காட்டில் இருக்கிறவனை காலி பண்ணிவிட்டு நம்ம இங்கே இருக்க தெய்வத்தை எடுத்துகிட்டு போயிடணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இதுக்குள்ளே இவங்களுக்கு குலதெய்வம், இவங்க குலதெய்வத்துக்கு கீழே பார்வதின்னு இங்கே யார் வந்திருக்காங்க, சிவன் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஃப்ளாஷ்பேக் இன்னி அடுத்த பாட்டில் காட்டுவாங்களா என்னன்னு தெரியல. இவங்க குலதெய்வங்கிறது ஒரு 3 கல், அந்த கல்லை தெய்வமாக வணங்கியிருப்பாங்க. இந்த சாமியோட அந்த சாமி கனெக்ட் பண்ணுதும்பாங்க. கதாநாயகியாக இருக்கக்கூடிய அந்த மேடம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் பண்ணுற அந்த சிஐடி வேலை பார்ப்பார். அந்த ராஜா அரண்மனையில் போய் இவங்க எடுத்துன்னு போன உணவெல்லாம் அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு அதை கண்ணோக்கி பார்க்கும்போது தேன்கூடு கிளச்சி விட்டுருவான் ஒரு ஆசாரி. அதை கிளச்சி விட்டோன்னா அந்த தேன் எல்லாரையும் கொட்டும்போது ராணியை காப்பாற்றி அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகிக்குவாங்க. அந்த அறிமுகமாகிக்கிற முடிஞ்சோடனே தேரில் பிரச்சனை வந்து தேர் உடஞ்சி கீழே இறங்கி போய் பள்ளத்தில் தொங்குற நேரத்தில் இவர் அந்த தேரை தடுத்து நிறுத்துகிற மாதிரியும் அதிலேருந்து பள்ளத்தோடு வந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் ஒரு சீன்லாம் க்ரியேட் பண்ணி டைம் பாஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் திடீர்னு எல்லோரும் அரெஸ்ட் ஆகிடுவாங்க. அரெஸ்ட் ஆனோடனே இவங்களை கொண்டு போய் ராஜா பாதுகாப்பில் சிறையில் வச்சுருவாங்க. அந்த சிறையில் இருக்கிற சிறை காவலர்கள் 2 பேரும் எக்ஸ்போர்ட்டு பண்ணுறாங்க இல்லையா, இறக்குமதி ஏற்றுமதி பண்ணுற இடத்துல போய் பண்டமாற்றுதல் முறையின்படி ஜனங்களையே விற்பாங்க. அதில் எலும்புந்தோலுமாக இருக்கிறவங்களை விற்காமல் சதைப்படைப்போடு வைக்கிறேன்னு சொல்லி இவங்களை விற்கிறதா சொல்லிவிட்டு இவங்க பண்ணுற அவங்க 2 பேரையும் பண்ண அந்த ஃபைட்டில் இவங்க பண்ணுற தந்திர வித்தையில் அவன் மயங்கி இவங்க கொடுத்த ஒரு கஞ்சாவை அடிச்சுட்டு இவங்களுக்கு வித்துட்டதாக சொல்லிவிட்டு இவங்கள காட்டுக்குள்ளே அனுப்பிச்சி விட்ருவான். இவங்க நேரடியாக வந்து மறுபடியும் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நடக்கக்கூடிய சூழ்நிலையில் ராஜாவுடைய இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிற ஜெயராம் பையன்தான் ஒரு ராஜா. அவரை போய் இந்த மாதிரி ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து இந்த காந்தாரா காட்டிலேருந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வியாபாரம்னா அவனை விரட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி போய் கொலை பண்ணுறக்க காட்டுக்குள்ளே போவாங்க. போய் ஊரையே அடித்து பிடிச்சி நம்ம அக்காப்ளிப்டஸ் 2 மாதிரி ஒரு ஏரியா ஒரு சீனை க்ரியேட் பண்ணி எல்லோரையும் கொன்று அக்காப்ளிப்டஸில் ஒரு குழிக்குள்ளே தன்னுடைய கதாநாயகியை உள்ளே இறக்கி குழந்தையோடு விட்டுருப்பாங்க இல்லையா, அதுமாதிரி இங்கேயும் ஒரு குழி இருக்கும். அந்த குழிக்குள்ளே தான் பார்வதியும் சிவனும் இருந்து ஒரு குழந்தையை பெற்றதாக ஒரு ஐதீகம் அவங்களுக்கு. அந்த இடத்துல போயிட்டு எல்லோரையும் காலி பண்ணும்போது திரும்ப ஹீரோ வந்து அவங்கள அடித்து முடிச்சுட்டு திரும்ப வந்து கதாநாயகி இங்கேருந்து நகரத்துலேருந்து உள்ளே போய் நம்மளுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிடும்னு பேசி அந்த ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்கிறதே அவங்களுக்கு பெரும் பிரச்சனையாகிடும். அந்த பிரச்சனை என்ன ஆகும்னா, நேரடியாக 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கனவு வரும். இந்த பொம்பளைக்கு வந்து நீ இதோட விடாத, அந்த ஊரை அழித்து காந்தாராவில் காலை வையின்னு சொல்லி இவளுக்கும் அந்த ஜெயராமனுக்கும் ஒரு கனவு வந்து அதில் விஷுவலாகவே பழைய மூதாதையர்கள்லாம் வருவாங்க. குரங்கு அவன் வழிபடக்கூடிய முக்கியமான வாகன மிருகங்களும் வரும். அதேமாரி இவருக்கும் வரும். யாருக்கு? ரிஷப் ஷெட்டிக்கான். பொன்முகத்தில் எதுவும் இதாகிடாத, நீ மாட்டிக்கிட்டின்னா இதாகிடுவ, செத்து போயிடுவ அப்படின்னு வந்து 2 பேர் சண்டை போடும்போது கடைசியில் பார்வதியே இறங்கி வந்து அந்த ஊரை போய் சண்டை போட போகிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. இது ஒரு மாதிரியான சப்ஜெக்டு. காந்தாரா 1 லெவலில் இது கிடையாதுங்க. ஆனால் காந்தாரா 2ங்கிறது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. 125 கோடி ரூபா பட்ஜெட்டு தான். இந்த கம்பெனி வந்து கேஜிஎஃப்லாம் எடுத்தது. இப்போ கடைசியாக ஒரு படம் பிரகலாதனை பற்றி எடுத்தின கதையை கூட பல கோடி அடித்தது. இதில் 125 கோடிக்கு எடுத்த ரிஷப் ஷெட்டியை பாராட்டலாம்.
ஏகப்பட்ட ஜனங்க அவங்களுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அவங்க கேரக்டரு எல்லாமே கிட்டத்தட்ட 2000 வருஷம் முன்னாடி உள்ள முகத்தை கொண்டு போயிருக்காரு. ரொம்ப பார்க்கணும். ரிஷப் செட்டி ஓங்குதாங்க ஒரு மனுஷன் மாதிரி இருக்கார். சூப்பராக இருக்குது அந்த கேரக்டர்லாம். பட் படம் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப எப்போ முடியும்னு இருப்பான். முடிஞ்ச மாதிரி கொண்டு போய் திரும்ப கிளைமேக்ஸுக்கு சாமியை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கிட்டதில் பிரச்சனை வந்து என் சாமியை நான் எடுத்துகிட்டு போகிறேன், உன் சாமியை நீ வச்சுக்கங்கிற மாதிரி ஒரு சண்டை வந்துடும். இதில் பார்வதியை ரிஷப் செட்டி மேலே ஏறி அந்த எதிரியை காலி பண்ணிவிட்டு படம் முடியுது. இதுதான் படம். பாருங்கள், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒவ்வொருத்தர்கள் நடிப்பும் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஹீரோவாக இருக்கட்டும், கதாநாயகியாக இருக்கட்டும், ஜெயராம் சார் எல்லாமே பின்னியிருக்காங்க. இந்த குடிகார கேரக்டர் இருக்கார்ல, அவரெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்கார். சாதாரணமாக சொல்லக்கூடாது. ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து வெளிநாட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, கம்பெனி ஆர்டிஸ்ட்டு ஒருத்தர் வச்சுருக்காங்க. எல்லாமே பிரமாதமாக நடிச்சிருக்கானுங்க. சூப்பர் சார்.